ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போதும் இந்த 6வது மாதத்திலும் 28வது நாளிலும் தேவ சமூகத்தில் கர்த்தரை பாடி ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் அளித்திருக்கிற நல்ல கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போது தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுடைய இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று நமக்கு ஜெயித்து தர வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய நாங்கள் வருகிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை, உம்முடைய கர்த்தாவின் நீதி நெறிகளை நாங்கள் தியானிக்கும்படி இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும். நீர் பேசுகிற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு உம்முடைய கர்த்தாவே வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி செய்ய அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் வார்த்தை உடையது, நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் இதயங்களிலே பதியட்டும். அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும்படியாக அதன் மூலமாக விடுதலையும் ஜெயத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவிக்கும்படியாய் தேவரீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் இடையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதன் பின்பு அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. வேத புத்தகத்தை எடுத்து விட்டீங்களா? தேவ சமூகத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு 130வது பக்கம், 4வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16 முதல் 46 முதல் 53 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46 முதல் 53 வரை கவனியுங்கள். வேத புத்தகம் இருக்கிறவர்கள் நீங்கள் அதை சரியாக எடுத்து வைத்து வாசிக்கும் பொழுது கவனமாய் அதில் செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷர், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்பது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இரண்டாவது முறையாக கானாவுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் யார் என்ற தலைப்பின் கீழே இந்த செய்தியை நான் தருகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கானா ஊர் என்பது பாலஸ்தீன தேசத்திலே கலிலேயா என்பதான கடலை சுற்றி இருக்கிற சில கிராமங்கள் உண்டு. அதிலே அந்த கலிலேயா கடலுடைய மேற்கு பகுதியிலே வடக்கு திசை, அந்த வடக்கு ஓரத்திலே இருக்கிறது கப்பர்நகூம். அதே அந்த மேற்கு கடற்கரை ஓரத்திலே அப்படியே தெற்கு பகுதிக்கு வந்தால் கானா ஊர் இருக்கிறது. இந்த பகுதிகளிலெல்லாம் ஆண்டவர் அதிகமாக இந்த கிராமங்களில் ஊழியம் செய்தார் என்பதை இந்த புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே நாம் வாசித்தருகிறோம். இந்த கிராமத்திற்கு அவர் வரும் பொழுது, இந்த கானா ஊருக்கு அவர் வருகிறார். வந்த பொழுது இவர் வருகிறார் என்ற செய்தியானது அந்த கிராமங்கள் முழுவதும் அங்கே சொல்லப்பட்டது. அந்த செய்தியை கேட்டு கப்பர்நகூம் என்றதான கிராமத்தில் வசிக்கிற அந்த கப்பர்நகூம்ல இருக்கிற ராஜாவுடைய மனுஷன், ராஜாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதரில் ஒருவனுடைய மகனுக்கு ஒரு வியாதி. ஆகவே அந்த மனிதன் அதை கேள்விப்பட்டார். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் குணமாக்கப்படுகிறார்கள், சுஸ்தமாக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டார். எனவே இந்த ராஜாவின் கைக்குள்ள வேலை செய்கிற அந்த மனுஷன் தன்னுடைய மகனுக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்பதற்காக கப்பர்நகூமில் இருந்து கானாவூர் அந்த கிராமத்திலே இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கானாவூருக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகன் மிகவும் மரண அவஸ்தையாயிருக்கிறான், மரணப்படியில் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து கானாவூர் வந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை கேட்ட அவன் அப்படி அமைதியாக இருக்கவில்லை. தன்னுடைய மகனுடைய நிலைமையை பார்க்கிறான். அந்த மகனுக்கு அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவங்களை, வல்லமையை, அந்த குணமாக்குகிற காரியங்களை அவன் கேட்டபடினாலே கேள்விப்பட்ட அவன் உடனே அமைதியாக இருக்கவில்லை. அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்படுகிறோம், ஒரு சம்பவத்தை கேள்விப்படுகிறோம், உடனே அதை குறித்து இன்னும் விரிவாக கற்றுக்கொள்ள வேண்டுமே, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசம் எடுக்கிறதை போல அந்த மனுஷனும் அந்த கேள்விப்பட்ட உடனே அவன் செயல்பட ஆரம்பித்தான். அமைதியாக இருக்கவில்லை, உடனே அவன் செயல்பட ஆரம்பித்தான். அருமையானவர்களே, கேள்வி படுகிற பொழுது அந்த கேள்வியிலே விசுவாசம் வரும் என்பதாக ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும். இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டது நிமித்தமாக அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்தது. அந்த விசுவாசம் அந்த கேள்வியினாலே வந்தபடியினாலே அந்த கேள்வி நிமித்தமாக அவன் எழுந்து புறப்பட்டு அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேள்விப்படுகிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் கேட்கிற நாம்
அந்த வார்த்தைக்கு, அந்த வசனத்திற்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த கேள்விப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற நாம் அமைதியாய் நிச்சயமாய் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டீர்கள். ஆகவே அதற்கு தக்கபடி நம்முடைய சரீரத்திலே செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த செயல்பாடுகள் நிச்சயமாக அது எழுப்பிதான் ஆகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று கேள்விப்பட்ட செய்தியை பொறுத்து ஒன்று பயம் உண்டாகும், அல்லது களிப்பு உண்டாகும், அல்லது நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை உண்டாக போகிறது, ஜெயம் கிடைக்க போகிறது, நமக்கு இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது என்றதான ஒரு நம்பிக்கை நமக்கு வர ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, இந்த ராஜாவின் மனுஷர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவன் அமைதியாக இருக்கவில்லை. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மார்க் 10ஆம் அதிகாரத்திலே பத்திமையும் வேததான ஒரு குருடன், 2 கண்களும் தெரியாத குருடன் பிச்சைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் பிச்சைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த பகுதியில ஒரு சலசலப்பு உண்டாகிறது. மனிதனுடைய கூட்டம் மிகுந்த ஒரு சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. எமக்கு கண் தெரியாததினாலே தன்னுடைய காதுகளினாலே அந்த சத்தத்தை கேட்கிறான். கேட்டு அவன் விசாரிக்கிறான். அந்த கேள்விப்பட்ட அவன், விசாரிக்கிற அவன் இயேசு வருகிறார் என்று அறிந்து கொண்டான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதற்கு முன்னதாக இயேசு அநேகர் குருடர்களை பார்வையடைய செய்திருக்கிறார், சப்பாயை நடக்க செய்திருக்கிறார், முடவர்களை அவர்கள் எழும்பி ஓடும்படி செய்திருக்கிறார், வியாதி உள்ளவர்களை குணமாக்கியிருக்கிறார், மரித்தோடு உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்ற செய்திகளை இவன் கேட்டவன். எனவே தான் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தை கேட்டதான மற்றவர்கள் இவனை தடுக்கிறார்கள், அமைதியா இருக்கும்படி சொல்கிறார்கள், இவனை கண்டிக்கிறார்கள், பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இவன் அமைதியா இருக்கவில்லை. அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காதுகளை போய் துணிக்கிற வரைக்கும் இவன் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டான். அந்த சத்தம் இயேசுவின் காதில விழுந்தது. அவர் அந்த இடத்துல நின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேள்விப்பட்ட நாம், அதை நம்புகிற நாம் அமைதியா இருக்கிற காலம் அல்ல. இந்நாட்களிலே பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பல இடங்களிலே நாம் என்ன செய்வோம் என்றதான கலக்கங்கள் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நமக்கு ஒரு விதத்திலே விடுதலை உண்டாகும், ஒரு விதத்திலே நமக்கு இதிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகும் என்றதான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு ஆனந்தம் உண்டாகும், களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஆகவே நம்முடைய இருதயம் மகிழும், நமக்குள்ள இருந்து அந்த ஆனந்த சந்தோஷம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகவே வாய் சத்தமிட ஆரம்பிக்கும், கைகள் கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மை அறியாமலே நம்முடைய சரீரத்துல, நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதான கிரியைகள். அதே போல இந்த பத்திமேனுடைய வாழ்க்கையில அவனால் அமைதியா இருக்க முடியவில்லை. தடுக்கிறார்கள், ஆனாலும் இன்னும் அதிகமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். இயேசு அங்கே நின்றார். அங்கே நின்று மற்றவர்களை பார்த்து சொன்னார், அவனை இங்கே அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இயேசு உன்னை அழைக்கிறார், நீ எழுந்து என்று சொன்ன உடனே
அவன் எழும்பி இயேசுவிடத்தில் வந்தான். ஆண்டவர் இயேசு அவனை விடுதலை ஆக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமேயானால் அங்கே சகேயு என்றதான ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் வறுமை சுழிக்கிறவன். அவனுடைய வாழ்க்கையில இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான், ஆனால் இயேசுவை பார்க்கவில்லை. ஒரு நாள் அவன் இருக்கிற அந்த கிராமத்தின் வழியாக, அந்த எரிவோ வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் தன் வீட்டை விட்டு ஓடினான். இயேசு வருகிறதற்கு முன்பதாக நாம் எப்படியாக இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் அதற்காக பிரயாசம் பட்டான். அவனால் பார்க்க முடியவில்லை. ஆகவே இயேசு வருகிற அதே ரோட்டில், அதே தெருவில் முன்னதாக ஓடி, எல்லாருக்கும் முன்னதாக ஓடி ஒரு மரத்து மேல, காட்டத்து மரத்து மேல ஏறி உட்கார்ந்து, இங்கிருந்து இயேசுவை நான் பார்ப்பேன், தெளிவாக பார்ப்பேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் நினைத்து அவன் அமர்ந்திருந்தான். பெருமானவர்களே, அந்த கேள்விப்பட்ட அந்த வார்த்தை அவனை அமைதியாக இருக்க முடியவில்லை. அவனால் செயல்படாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே அவன் செயல்பட்டான். அந்த செயல்பட்டதின் நிமித்தமாக பர்திமையினாலும் சரி, சகேயுனாலும் சரி, அவர்கள் செயல்பட்டதின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில பலனை பெற்றுக்கொண்டார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் கேட்கிற அந்த வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்கிறீர்களா? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பலன் உண்டு, நிச்சயமாக. அதுல எந்த குறைவும் வராது. நீங்கள் முழுமையாய் பத்திமையை போல, இந்த சகேயுவை போல, அந்த ராஜாவின் மனுஷன் எழும்பி செயல்பட்டதை போல, அந்த வார்த்தையை நம்பி அவன் செயல்பட்டதை போல நீங்களும் செயல்படுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமான கிரியைகளை செய்ய இன்றைக்கும் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையை நம்புவதிலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர், நான் நம்பினேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். நம்பக்கூடிய காரியங்கள், நம்பக்கூடிய விதத்தில் சாதகமாக இருக்கும் பொழுது நான் நம்புவதை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தில் எதுவுமே நடக்காது, எதுவுமே மாற்றம் உண்டாகாது என்று வருகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்புவதுதான் விசேஷமானது. தேவ சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கிறோம். 18வது வசனத்திலே, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். ஆபிரகாமை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், அதுதான் முக்கியம். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தால், நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? நாம் சொல்லுகிறோம், நான் விசுவாசித்தேன், நான் நம்பினேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. இன்னும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார். ஆபிரகாம் தேவனை
விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து வல்லவனானான். நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது. அந்த காலகட்டம் எல்லாம் கடந்து வந்து விட்டோம், அதெல்லாம் தாண்டி வந்து விட்டோம். ஆகவே அது நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில நமக்குள்ளே ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள் உண்டாக வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம்மை அந்த விசுவாசத்திற்கு நேராக நடத்தி செல்கிறதா இருக்கிறது. அதுதான் எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை நம்புகிறோம், அந்த நம்பிக்கையில உறுதி உள்ளவர்களாக இருந்தால் அதுதான் விசுவாசம். அருமையானவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை கேட்கிறவர்களே, உங்க வாழ்க்கையில இந்த கேள்விப்பட்ட வார்த்தைகளை, கேள்விப்பட்ட வசனத்தை, உங்களுக்கு அளிக்கப்பட்டதான வாக்கு தத்தத்தை நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தாலும், அதற்குரிய சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும், ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நம்ப இந்த காலவெளியில தீர்மானிப்போம். ஆண்டவர் செய்ய வல்லவர், ஆண்டவர் இதை மாற்றாமல் என் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர். எது மாறினாலும், யார் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், எல்லாமே தலைகளாக இருந்தாலும், நம்பத்தக்க விதத்திலே ஏதுவில்லாமல் இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்பும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியத்திலிருந்து மாறுதலை, ஜெயத்தை, வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி நாம் செயல்பட கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த ராஜாவின் மனுஷர் குறித்து இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 47ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே, அதற்கு முன்னதாக வாசிக்கிறோம், இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய், அருமையானவர்களே, கேள்விப்பட்டான், ஆனால் அமைதியா இல்லாமல் செயல்பட ஆரம்பித்தான். இயேசுவை நோக்கி, இயேசுவை கண்டடையும்படியாக, இயேசுவிடத்தில் தன் பிரச்சனை சொல்லும்படியாக அவரிடத்திற்கு போனான். அருமையானவர்களே, நாம் நம்முடைய காரியங்களை இயேசுவிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறோமா? இயேசுவிடத்தில் நேரடியாக அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனை நான் சிக்கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு விடுதல் இல்லாமல் இருக்கிறது, இதனால நான் மிகவும் மனம் அடிந்து போயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, முழு நிச்சயமாய் நம்பி அவரிடத்திற்கு நாம் சென்றிருக்கிறோமா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஈஸ்வரத்திற்கு போனார். நான் ஏற்கனவே சொன்னேன், கலிலேயா கடற்கரையின் மேற்கு கடற்கரையிலே அந்த வடக்கு ஓரத்தில் இருப்பது கப்பர்நகூம். ஆனால் கானா ஊர் என்பது, இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அந்த ஊரானது, அதிலே அப்படியே பல கிராமங்களை தாண்டி தெற்கு பகுதியிலே, அந்த மேற்கு கடற்கரையிலேயே தெற்கு பகுதியிலே கானா ஊர் இருக்கிறது. அந்த ரெண்டு ஊருக்கும் இடையில எவ்வளவு தூரம் என்பது நமக்கு வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், குணமாகிவிட்டான் என்று சொல்லி. அது எப்போது நடந்தது என்று கேட்ட பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் என்று இந்த ராஜாவின் மனுஷரை எதிர்கொண்டு சந்திக்கிற அந்த நாளிலே அவன் சொல்லுகிறான். அப்படியானால் சில மைல் தூரம் அவன் கடந்து வந்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய
நம்முடைய விசுவாசம், தேவ வார்த்தை விசுவாசிக்கிற நாம் அதற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசம் எவ்வளவு அது மிக முக்கியமா இருக்கிறது. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு செயல்படுகிறோம், எந்த அளவுக்கு அதற்காக நாம் பிரயாசம் எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக நாம் கடந்து செல்கிறோம், எந்த அளவுக்கு நேரத்தை நாம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அதற்காக செலவு செய்திருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். இந்த ராஜாவின் மனுஷன் அவருடைய மகன் மரண அவஸ்தையா இருந்த பொழுது பல மைல்கள் நடந்து இயேசுவை சந்திக்கும்படி வந்தான். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே பிரயாசப்படக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, ஆண்டவர் அற்புதம் செய்யணும், அப்படித்தான் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தான். எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற தேவன் தான். ஆனால் அவர் நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய செயல்பாடை கவனிக்கிறவராக இருக்கிறார். அடிமை குருடன் அவன் இருந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல முடியும், ஆனால் அவன் எந்த அளவுக்கு செயல்படுகிறான் என்பதை அவர் கவனித்தார். அவன் கூப்பிட்ட அவன் தேவனுடைய வார்த்தை அவனை நோக்கி வந்த உடனே அந்த இருந்த இடத்தை விட்டு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே எழும்பின அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன் மேல் போட்டிருந்ததான அந்த அங்கிகளை, அந்த சால்வையை, தன்னுடைய அந்த பிச்சைக்காரன் என்றதான அந்த வேஷத்தை கலைந்தெறிந்து விட்டு இயேசுடைய வார்த்தை கேட்ட அவன் உடனே இயேசுவிடத்தில் கடந்து வந்தான். இயேசு வார்த்தை கேட்கிற நாம், அவருடைய குரலை கேட்ட நாம், அவருக்கு முன்பதாக செல்கிற நாம், ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செல்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் செய்திருக்கிறோம், எதை விட்டு கொடுத்திருக்கிறோம், எதை தூர இருந்திருக்கிறோம், எதை நம்மை விட்டு அகற்றி இருக்கிறோம், எந்த பாவத்தை நாம் விட்டு இருக்கிறோம், எந்த தவறை நாம் உணர்ந்திருக்கிறோம். இது என்னுடைய பழைய வாழ்க்கை, இந்த பிச்சைக்கார வாழ்க்கைக்காக இருந்த இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை, இந்த உடை எனக்கு தேவையில்லை, இந்த அங்கி எனக்கு தேவையில்லை, சால்வை தேவையில்லை என்று அதெல்லாம் தூக்கி எறிந்தான். தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அவர் சமூகத்தில் ஜெபிக்க தீர்மானித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் உங்கள் மனதில் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நான் எதை செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காக எதை நான் இழக்க சம்மதித்திருக்கிறேன், எதை நான் விட்டு கொடுத்திருக்கிறேன், யோசித்து பாருங்கள். அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அவைகள் தடையாயிருக்காது. அடிமை அதை தூக்கி எறிந்தான். ஆகவே அவனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மூலமாக அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையை முழுமையாய் திருப்பி விட்டது. அதுக்கப்புறம் அவன் பிச்சை எடுக்கும்படியாக அங்க போகவில்லை, பிச்சை எடுக்கும்படியாக அந்த பொருட்களை அவன் திரும்ப எடுத்துக் கொள்ளவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி செய்கிறோம்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமே, கேட்கிறோமே, வார்த்தைகளை, வாக்குத்தத்தத்தை கேட்கிறோமே, அதை நம்புகிறோமே, அதை ஏற்றுக்கொள்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை செய்திருக்கிறோம்? அதன் பின்பு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறோமா? பழைய பாவத்தை செய்கிறோமா? பழையபடி நாம் இருந்த நிலைமைக்கு நாம் திரும்புவோமையானால் தேவன் மகிமைப்பட முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியாது. தேவ சமூகத்திலே சிந்திப்போம். இன்றைய காலை வரையில கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தை மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் இயேசுவிடத்துக்கு போனான். அங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே, யோவான் 4:47 வசனத்திலே, அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு வேண்டுதலை எங்க வைக்கிறான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு வேண்டிக் கொள்கிறோம்?
என்பது அதிலே அதிகாரம் இருக்காது, அதிலே மேட்டிமை இருக்காது, அதிலே நான் என்ற தன்மை இருக்காது. அப்படியானால் மிக மனத்தாழ்மையோடு தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே எனக்கு இறங்கும், அந்த வேண்டிக் கொண்ட அந்த வார்த்தையிலே நான் என்ன பிரயாசப்பட்டேன், இப்பொழுது உண்மை நம்பி வந்திருக்கிறேன், என்னால் எதுவும் இல்லை, நீ என் மகனை விடுதலாக்க முடியும் என்ற அந்த வார்த்தைகள் அடங்கத்தக்க வண்ணமாக இந்த வார்த்தையை அவன் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே சொல்கிறான், வேண்டிக் கொள்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். அந்த வேண்டிக் கொள்ளுதல் இந்த நாட்களிலே நமக்கு மிக அவசியம். அந்த வேண்டிக் கொண்டான் என்ற அந்த வார்த்தை முடிந்த உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 48ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவ சமூகத்திலே தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களின் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். 50வது வசனத்தை வாசிக்கிறோம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அருமையானவர்களே, வேண்டிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிறதோட மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்ய இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இவனுடைய வாஞ்சை என்ன? என் வீட்டிற்கு வர வேண்டும், என் மகனுக்காக அவர் ஜெபிக்க வேண்டும், கை வைக்க வேண்டும், அவர் ஜெபித்து என் மகன் நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட மேன்மையான காரியத்தை தேவன் அங்கே செய்தார். அவர் இருக்கிற இடத்திலேயே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அருமையானவர்களே, அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. இவன் எதிர்பார்த்ததை விட அவரை அங்கே வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வராமலே அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அங்கே தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இன்றைக்கு நம்மிலே நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு நம்மளே பாஸ்டர், இன்னைக்கு என்னால நம்ப முடியல. அதன் முன்னதாக நான் சொன்னேன் ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாம் 90 வயதிலும் உன் சந்ததி இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலனத்தனையாகவும் உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். நம்புவதற்கு ஏதும் இல்லை, பிள்ளையே இல்லை, சாராள் கற்பம் செத்துவிட்டது, பிள்ளை பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்புவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் ஏதுமில்லாதிருந்த அந்த சமயத்திலும் ஆபிரகாம் அதை நம்பினான். ஆண்டவர் அவனை நிச்சயமாய் ஆசீர்வதித்தார். நண்பர்களே, இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போகிற பொழுதே நல்ல செய்தியை அவருடைய வேலைக்காரன் எதிர்கொண்டு வருகிறான். அதை விசாரிக்கிறான், எப்போது நடந்தது? அவன் சொல்லுகிறான், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் அவருடைய மகன் சுகமானான். அப்போ இவன் நினைத்து பார்க்கிறான், இயேசு என்னிடத்தில் சொன்ன நேரமும் அதுதான். அப்ப இயேசு சொன்ன உடனே பல மைல்கள் அப்பால இருந்ததான அந்த வியாதி உள்ள அந்த மனுஷன் சுஸ்தமானான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலும் கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தனது வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன். இன்றைக்கு கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவ சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நம்புவோம், தேவனுடைய வசனத்தை நம்புவோம். தேவனால் நமக்கு அளிக்கப்படுகிற
வாக்கு தத்துவத்தை உறுதியாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் செய்வார். மற்றவர்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் எப்படியாக நடந்து கொண்டாலும் பரவாயில்லை, எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் சொன்னார் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நம்புவோம். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமை நம்ம தாத்தான் சொல்லலாம். தாத்தா நம்பினார். வயதான காலத்துல ஏன் நம்ம நம்ப கூடாது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துல ஏற்ற சமயத்துல சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பனங்களுக்கு சமானம் என்று சாலமன் ஞானி சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. சங்கீதம் 33:6 நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சர்வ சேவையும் உண்டாக்கிட்டு, கர்த்தருடைய வார்த்தையினால் சர்வ சேவையும் உண்டாக்கப்பட்டது. எல்லாம் நாம் பார்க்கிற அனைத்தும், காண்கிற எல்லாம், மிருகங்கள், மனிதர்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். உண்டாக கடவுள் என்று சொன்னார், அது உண்டாயிற்று. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நம்பி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதை விசுவாசிக்கிற பொழுது, அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். இங்கே வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்போ தேவனால் பெயர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் அழைக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் ஆபிரகாமை போல நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாறாதவராக இருக்கிறார். இந்த ராஜாவின் மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வீட்டார் இன்னும் விசுவாசிக்கவில்லை. காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற சந்தேகம், நமக்குள்ள இருக்கிறதான அந்த நம்பிக்கையில உறுதியில்லாத தன்மை. அப்படி வார்த்தை சொல்லியிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் மற்றவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாது இருப்பதற்கு காரணம் நாமாகத்தான் இருக்கிறோம். கர்த்தர் வார்த்தையின் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே நம்முடைய விசுவாசம் குறைவு, நம்முடைய நம்பிக்கையில உறுதி இல்லை. இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் அதிகமாகிறது. ஆகவே நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசிக்கிற வார்த்தைகளை தியானித்து தேவ சமூகத்தில் நாம் செபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் அவன் கேள்விப்படுவான். அவன் கேட்ட அந்த வார்த்தையை அவன் அப்படியே அமைதியா இருக்க மாட்டான், செயல்படுவான். அவனுக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்தினால நம்பி அவன் தேவ சமூகத்தை நோக்கி அவன் இருக்கிற இடத்துக்கு கடந்து சென்று பிரயாசப்பட்டு அதற்காக நேரம் எடுத்து ஆண்டவருக்கு முன்பதாக சென்று வேண்டிக் கொள்வான். வேண்டிக் கொள்கிற அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த நாட்களிலே நாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டதான ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் யார்? அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பான். கேட்கிற வார்த்தையை அவன் கேட்டுவிட்டு அமைதியா இருக்க மாட்டான். அவன் செயல்பட ஆரம்பிப்பான். அப்படி செயல்படுகிறதுனால அவனுக்குள்ள இந்த விசுவாசம் அன்று உண்டாகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த மனிதன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக அவன் இருந்த இடத்திலேயே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை.
தான் இருக்கிற இடத்திலே தனக்கு அதிகாரம் இருந்தாலும், தனக்கு வேலைக்காரர்கள் இருந்தாலும் வேலைக்காரரை அனுப்பி இயேசுவை அழைத்து வரும்படி அவன் சொல்லாமல் தானே நேரடியாக சென்று இயேசுவை அவன் அழைத்து வரும்படியாக சென்றான். அவன் பல மைல்கள் அதற்காக பிரயாசம் எடுத்தான், நேரத்தை கொடுத்தான். ராஜாவுடைய மனுஷன் தான், ஆனாலும் பல வேலைகள் பிரயாசங்கள் மத்தியிலே தனக்காக இயேசுவை சந்தித்து அவனுடைய சமூகத்திலிருந்து தன் மகனை ஒரு குணமாக்குதலை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றார். ஆண்டவரே, அதே போல இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுதான் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எந்த காரியமாக இருந்தாலும், எந்த நோக்கமாக இருந்தாலும் அது கைகூடி வரப்படுவதற்காக பிரயாசம் எடுக்க, அதற்காக உழைக்க, அதற்காக செயல்பட, அமைதியாக அதனுடைய பெற்றுக் கொடுக்கிற வரைக்கும், அந்த காரியம் கைகூடி வருகிற வரைக்கும் செயல்படுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றியறோம். கர்த்தரை செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அது நிமித்தமாக அவர்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆண்டவர், இன்றைக்கும் அவிசுவாசத்தோடு இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் அவர்களுடைய விசுவாசம் உண்டாகும்படி ஆண்டவர், முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படி முழு நிச்சயமாய் நம்பி செயல்படும்படியாக ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.